அன்பிற்கினிய சகோதரர்களே வணக்கம். இன்றைக்கு முகநூலில் ஒரு செய்தி பார்த்தேன். நீட் தேர்வு ரத்தானதால் மறுதேர்வு எழுதுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்கள் மனமுடைந்து உயிரிழந்தது போன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆழமாகவே பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் பேசலாம்னு நினைக்கிறேன். நேரடியாகவே கேட்குறேன், இந்த உலகத்தில் மருத்துவர் படிப்பு படித்தா தான் சாப்பிட முடியுமா? டாக்டர் படிப்பு படித்தா தான் வாழ முடியுமா? இதுதான் இப்போ என்னுடைய திறந்த கேள்வி. இது ஏன் மாணவர் சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சிந்தனையை மாணவர்கள்ட்ட யார் கொண்டு வந்தா? இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. பசியாரி உணவருந்தி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்வதற்கு பல வேலைகள் இருக்கிறது. சம்பாதிக்கிறதுக்கு பல வேலைகள் இருக்கிறது. இந்தியாவில் 140 கோடி பேருக்கு மேலே மக்கள் தொகை வந்தாச்சு, வரப்போகிறோம். உலகின் முதல் மக்கள் தொகையாக கூட வரப்போகிறோம். அப்போ பிரதானமான மனித வளம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் மழையாலும் இயற்கை அரணோடு இன்றைக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலில் பன்முகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தேசத்தில் மருத்துவ படிப்பு படித்தா மட்டும்தான் வேலை. அதனால் அந்த தேர்வு சம்பந்தமான நுழைவுத் தேர்வில் எதிர்கொள்ள முடியாத மாணவர்கள் மரணித்து போவதான செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வேணுங்கிறதுக்காகவும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அதிகபட்ச கொள்ளையடிப்பதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நீட்டுங்கிற ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகரிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரதானமான அந்த பரீட்சையை வைக்கக்கூடிய முதல் நிலை அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மன வலிமையோடு தயாராகணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த தேர்வுகளில் வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். அடுத்ததை நம்ம நகர்ந்து போகணும். இப்போ ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறாங்க, ஒரு 1000 பேர் எழுதுகிறாங்க ப்ரிலிமினரி, அது 200 ஆகுது மெயினுக்கு. அடுத்து இன்டர்வியூக்கு வரல 100, 50,000. அப்போ அதை தோற்று போனவங்க பூரா செத்தாக போயிடுவாங்க. நம்ம யோசிக்கணும் நல்லா. இப்போ இதை வைத்து சில அரசியல் கட்சிகள் இதை தனக்கு சாதகமாக அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மாணவர்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு தேர்வு, அது என்ன தேர்வாக இருந்தாலும் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை, அதன் பிறகு கல்லூரி கல்வி, பல்கலைக்கழக கல்வி, முதுகலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம், எதுவாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகள், அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் பையன்கிட்ட முதல்ல தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. சார், எழுதப்பா, நீ முன்கூட்டி நல்ல முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணுறதுல தான் தோக்கக்கூடாது ஒழிய நம்ம எடுத்த முயற்சி தோற்று கூட போகலாம். அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க பையங்கள்கிட்ட. என் பையன் பிள்ளைகள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா பிஃபோர் நல்லா படி, மார்க் எவ்வளோ வந்துச்சுன்னு கவலைப்படாத. நம்ம எடுக்கிற முயற்சியை நல்லா எடு. நீ எடுக்க வேண்டிய உழைப்பை நன்றாக உழை. ஆனால் வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கணும். அப்படி உதறிட்டு போயிடும். இதை சொல்லிக் கொடுக்கணும்லங்க. முதல்ல பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கணும், ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீட் எழுதுனேன், தோற்று போனேன், அதனால் இறந்து போனேன், செத்து போனேன் அப்படிங்கிற செய்தியை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ மக்கள்கிட்ட, மாணவர்கள்ட்ட கல்வி மன வலிமையை சொல்லிக் கொடுக்காத கல்வி என்னது? உளவியல் ரீதியாக அவனை உருவாக்காத கல்வி நமக்கு தேவையா? தைரியத்தை கொடுக்காத கல்வி நமக்கு தேவையா? மனதைரியத்தை கொடுக்காத கல்வி நமக்கு தேவையா? இந்த உலகத்தில் டாக்டர் படித்தா மட்டும்தான் வாழ முடியுமா? அப்போ இப்படி ஒரு பிளான் இருக்கா? இனிமேல் மருத்துவமும் மெடிக்கலும் அதை சார்ந்து பணம் வச்சுருக்கவன் தான் வாழ முடியும், மற்றவங்களாம் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வரப்போகுது. அதனால தான் நம்ம எல்லோரும் மெடிக்கலில் படிக்க வைக்கிறக்கா முயற்சி பண்ணுறோம்னு நினைக்கிறதா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். கிடைச்சா கிடைக்குது இல்லையா அடுத்த வேலை. கல்லெறிகிறோம், மாங்காய் விழுந்தால் மாங்காய் எடுத்துக்க போகிறோம், கல் விழுந்தால் போட்டு போகிறோம், அவ்வளவுதான். ஒரே கல்லில் மாங்காயும் விழுகணும், கல் நம்ம போட்ட கல் விழுகணும்னா எதிர்பார்க்க முடியாது. மாணவர்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க. சார், சிபிஎஸ்சி படிக்கிறான், 12வது வரைக்கும் படிச்சுட்டு ஒரு 5 மார்க் போச்சுன்னு அதை தூக்கு போட்டுக்கிறாங்க. யாரோ அப்பா என்னமோ நினச்சிருவாரோன்னு நினச்சலாம் பையன் மனம் வருந்தி சில முடிவு எடுக்கிறான். சார், இதெல்லாம் என்ன பழக்கம்? நம்ம முதல்ல பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. சார், மார்க்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அந்த காலத்தில் எத்தனையோ முதல்வர்கள், எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ ஜனாதிபதிகள், எத்தனையோ அமைச்சர்கள்லாம் எதுவும் படிக்கலை. சார், மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப பேர் படிக்கலை.
ரொம்ப படித்தவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் பூராமே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு உண்மையிலே சொல்லப்போனால் அதிக பேர் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவன் பூராமே உண்மையிலே சோத்துக்கு கஷ்டப்படுறான் சார். உண்மையிலே நீங்கள் ஆராய்ச்சி புள்ளி வரம் எடுத்தீங்கன்னா யதார்த்தமாக படிச்சுட்டு வந்த மார்க்கை இயல்பாக படித்து இயல்பாக பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியேறினவன் பூரா பெரிய தொழிலதிபராக இருக்கான். சிங்கப்பூர் மலேசியாவில் பெரிய சம்பளம் சம்பாதிக்கிறான். பெரிய கப்பல் மாதிரி வீடு கட்டியிருக்கேன். நீங்கள் பல கிராமத்தில் போய் பாருங்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கமாக இருந்திருப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பேன், அவன் பார்த்தா வேலை இல்லாமல் தெரிவேன், கஷ்டப்படுவேன். இது என்னென்ன தெரியல, அப்படி தான் இருக்கும். நான் அதுக்காக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, குறைவான மார்க்கு தான் எடுக்கணும்லாம் சொல்லலை. நீங்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து பார்க்கணும். நீங்கள் இந்த புள்ளி வரத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் தான் வாழ முடியும்னா யார் சார் இருக்க முடியும்? கலெக்டர் எல்லாருமே கலெக்டர் ஆகணும்னா எத்தனை கலெக்டர் போஸ்டிங் கொடுப்பீங்க? எல்லாருமே எஸ்பி ஆகணும்னா எத்தனை எஸ்பி கொடுப்பீங்க? ஒரு எஸ்பி இருந்தால் தானே சார் அந்த மாவட்டத்தில் மரியாதை. எல்லாரும் எஸ்பி எவன் மதிப்பேன்? எல்லாரும் கலெக்டர் எவன் மதிப்பேன்? சார் எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது சார். அந்த குவாலிட்டியை அடைகிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். எல்லாரும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம ஒரு உயர்ந்த வழக்கறிஞர் ஆகணும்னு நினைக்கிறோம், ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்பட்றோம், அப்போ பிரபலமான பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறோம். தப்போ ரைட்டோ நம்மளுடைய அந்த கல்வியை பதுக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். இதை சொல்லிக் கொடுங்க சார் பிள்ளைகள்கிட்ட. முதல்ல பிள்ளைகள்கிட்ட இயற்கையாக பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து ஒரு 18 வயது வரைக்கும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்ம இல்லைன்னா சொல்லலை. என் பிள்ளைகளாக இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பா சாயங்காலம் வாரியாப்பா ஸ்கூலில் சொன்னதை நீ படி, அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இரு, காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரி, ஓரளவுக்கு ஏதாவது ரிவிஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணு, ஏதாவது உனக்கு மனசுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கியா, அது உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லை அப்பாவுக்கு பிடிச்சிருக்கோ, ஏதோ ஒன்று வச்சுக்க எக்ஸ்ட்ரா. ஒரு மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா நல்லது. அதுக்கு ஏதாவது டைம் கொடுக்க முடிஞ்சால் கொடு. சாயங்காலம் விளையாடு, லீவு நாளில் நல்லா இரு, ஒர்க்கு அன்னைக்குள்ளே ஒர்க்கை மட்டும் பாரு, படி, முயற்சி நல்லா எடு, பரீட்சையை நல்லா எழுது, ஒழுக்கமாக எழுது, நேர்மையாக எழுது, அழகாக எழுது, நிறுத்தி எழுது. மார்க் என்ன வந்தாலும் அதை பற்றி நினைக்காத, அடுத்த கட்டத்துக்கு போ. அவ்வளோதானே சார். இன்றைக்காவது ஆல் பாஸ் போடுறாங்க சார். அன்றைக்கி ஒரு பரீட்சையில் ஃபெயில்னாலும் ஒரு வருஷம் அங்கேயே இருக்கணும் சார். திரும்பி ஃபெயில்னாலும் திரும்பி இருக்கணும். 9 வருஷத்தை 9ஆம் வகுப்பில் 9 வருஷம் இருந்தவங்கலாம் இருக்காங்க சார். அப்போ அதெல்லாம் எதுவும் மனந்தளர் இல்லையே, அது பூரா அனுபவம் தானே. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அனுபவம் தான், ஒவ்வொரு நிமிடமும் அனுபவம் தான். இந்த அனுபவத்தை தாங்கக்கூடிய சக்தியை, மன வலிமையை, தைரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க சார். அதை விட்டுட்டு நீட் தேர்வில் தோற்று போனால் அதுக்காக செத்தா போகிறான். அப்போ அவன் அறிவிலியாக இருக்கான்னு அர்த்தம், அவன்கிட்ட தைரியம் இல்லைன்னு அர்த்தம், கோழையாக இருக்கான்னு கோழையாக நம்ம வளர்த்துருக்கோம்னு அர்த்தம். பிள்ளைங்கள்ட்ட ரெண்டையும் சொல்லிக் கொடுங்க. படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். அதே நேரத்தில் நம்முடைய உழைப்பை கொடுங்க. மார்க்கு குறைஞ்சி வச்சா விட்டுருங்க. அந்த மார்க்கில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரு தொழிலை செய்யுங்க சார். இன்றைக்கி ஹோட்டல் திறந்தவன் பெரும் பணக்காரன் ஆகிறான் சார். காய்கறி கடை வச்சுருக்கவன் பெரும் பணக்காரன் ஆகிறான் சார். பழைய இரும்பு வியாபாரி பெரும் பணக்காரன் ஆகிறான் சார். எலக்ட்ரீஷியன் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறான் சார். மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறான் சார். மாதம் 30,000 இருந்த இடத்துல சார் வேலை சோம்பேறி தான் சார். வெளிநாடு போகிறேன், உழைக்க தெரிஞ்சவன் உள்நாட்டிலே சம்பாதிக்க முடியும் சார். அதை விடுத்துட்டு மெடிக்கல் தான், மருத்துவம் தான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளையும் பெற்றோர் வஞ்சிக்காதீங்க, ஆசிரியர்களை வஞ்சிக்காதீங்க, மார்க்கை வச்சு பிள்ளைகளை முதல்ல பிரிக்காதீங்க. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொடுங்க, நீங்கள் நல்ல முயற்சி எடுக்கணும். முயற்சியில் எவ்வளோ தோக்கக்கூடாது. ஆனால் முயற்சி தோக்கலாம், அது பற்றி பிரச்சனை. ஆனால் நம்ம முயற்சி எடுக்கிறதுல தான் தோக்கக்கூடாது ஒழிய முயற்சி தோக்கலாம். அதனால் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் படிப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் படிப்புன்னு தயவு செய்து மாணவர்கள் நினைக்காதீங்க. எல்லா படிப்புக்கும் வேலை இருக்குது, உழைப்புக்கு வேலை இருக்குது. அந்த தைரியத்தை வர வச்சுக்கோங்க. நீங்கள் உழைங்க, அதற்கேற்ற உழைப்பு வரும். ஒருவேளை நம்முடைய உழைப்பில் ஒரு துளி ஏதாவது குறைஞ்சா கூட அடுத்த கட்டம் நம்ம பயணிச்சுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக அடுத்ததில் போங்க சார். நிறைய இருக்குது. அதை பெற்றோரும் ஆசிரியர்களும் அனைவரும் சேர்ந்து மாணவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியாக படிக்க வைங்க, என்ஜாய் பண்ண வைங்க. அவன் நல்லா வந்துடுவான். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒழுக்கத்தோடு அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நேர்மையோடு படிக்க வேண்டும். படிப்பதற்கு ஏற்ற வேலை, படிப்பதற்கேற்ற மார்க்குக்கேற்ற படிப்பு இருக்குது. நமக்கு ஒரு லட்சியத்துக்கு போனதில் தோற்று போனால் கூட அடுத்ததாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுத்து தைரியத்தோடு வாடா, பார்த்துக்கலாம்டா, அடுத்ததுக்கு வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கற்றுக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.